அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வருடம் 2025ஆம் ஆண்டுக்கான தை மாச அமாவாசையானது வருகின்ற ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை என்று வர இருக்கிறது. அது முன்னோர்களுக்காக நம்ம தர்ப்பணம் கொடுக்க நாள் என்று சொன்னால் அது ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் என்றே சொல்லலாம். ஆனா முன்னோர்களுக்கு நாம எதற்காக தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கும் இந்த தை மாத அமாவாசை என்பது மிகவும் பல்வேறு சிறப்புகளை உடையதுங்க. முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற இந்த தை மாத அமாவாசை என்பது சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும் என்று சொல்கிறாங்க. அது சிவ வழிபாட்டிற்கும் இந்த தை அமாவாசைக்கும் நெருங்கிய தொடர்பு உடையது என்றும் சொல்லக்கூடியதுங்க. பொதுவாகவே அமாவாசை என்பது நம்ம முன்னோர்களுடைய வழிபாட்டிற்குரிய ஒரு நாளை என்றே சொல்லலாம். அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதுதான் இந்த நாளை அமாவாசை என்றே நாம சொல்கிறோம். மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை உள்ளதுங்க. தமிழ் மாதங்கள்ல 10வது மாதமாக வரும் இந்த தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கும் மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக இந்த தை மாத அமாவாசை என்றே சொல்லலாங்க. அது பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, மகிழ்ச்சி, அமைதி ஆகியவை எல்லாமே கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய ஒரு நாள் என்று சொன்னால் இந்த தை மாத அமாவாசை தான். மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை மாதம், ஆடி மாதம் மற்றும் புரட்டாசி மாதங்கள்ல வரும் 3 அமாவாசை நாள் என்பது மிக முக்கியமானதாக என்று சொல்லப்படுகின்றதுங்க. மற்ற அமாவாசைகளில் நம்ம விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவற இருந்திருந்தாலும் இந்த 3 அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர்கள் வழிபாட்டினை முறையாக நம்ம கடைபிடிப்பது என்பது ரொம்பவும் முக்கியங்க. தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்தராயண காலத்தில் வரும் இந்த முதல் அமாவாசையாகும். இப்ப வரக்கூடிய ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசை நாளானது புத்திரதோஷம் நீங்கி புத்திரு சாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் இந்த தை மாத அமாவாசையில் நம்ம முன்னோர்களுடைய வழிபாட்டினை கடைபிடித்தால் குடும்பத்திற்கே மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்தது என்றே சொல்லலாங்க. இந்த அமாவாசை தினத்தன்று நம்ம முன்னோர்களுக்கு ஏன் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருவர் இறந்த பிறகு அவரதோட ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகிறது இல்லையா? அப்படி செல்லும் போது ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான புத்திருலோகத்தை அடையுங்க. அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை புத்திருலோகத்திலேயே தங்கி இருக்கும். இதற்கிடையில புத்திருலோகத்தில் இருக்கும்போது ஆன்மாக்களுக்கு பசி, தாகம் எல்லாம் ஏற்படும். ஆனா உடல் இல்லாத நிலையில இருப்பதால் அவர்களால் எதையுமே சாப்பிட முடியாது இல்லையா? இதனால தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான, அதாவது முதல்ல வாழ்ந்த இடத்திற்கு பூமிக்கு வருகிறார்கள். இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் எல்லாம் உச்சரித்து சடங்குகளை செய்வது, அதாவது எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலமாக முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள். இதுதான் முதல் சடங்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதனால மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்வது என்பது ஒரு ஐதீகங்க. இதை நம்பிக்கையுடன் நம்ம அந்த முன்னோர்கள் வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். தை அமாவாசை தினத்தன்று ஜனவரி 29ஆம் தேதி நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா 3 விதத்துல இந்த தர்ப்பணத்தை கொடுக்கலாங்க. முதல்ல தர்ப்பணம், இரண்டாவது ஹோமம் வளர்ப்பது, மூன்றாவது பிண்ட தர்ப்பணம். இந்த மாதிரி 3 விதமாக நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்யலாம். ஆனா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று நம்ம தர்ப்பணம் கொடுப்பது என்பது முன்னோர்கள் இறந்த அந்த ஒரு 30 நாளுக்குள்ள நம்ம சிரார்த்த காரியங்கள் செய்வோம் இல்லையா? அத மாதிரி அதுக்கு உண்டான சமம்ங்க இந்த தை மாத அமாவாசை என்று தர்ப்பணம் செய்வது. அதாவது நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மிகவும் விசேஷமானதாகும். இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடங்கள் என்று பாத்தீங்கன்னா காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார் இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷமானதாகும். அன்றைய தினம் முன்னோர்களின் பெயரால தானம் அளிப்பதாலும் முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சி அடையும் என்றே சொல்லலாங்க. 2025ஆம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசையானது ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை வருகின்றது. ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8 மணி 10 நிமிடங்களில் தொடங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7 மணி 21 நிமிடம் வரை அமாவாசை திதியானது இருக்கிறதுங்க. அன்று பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இணைந்தே அமைந்துள்ளது. அன்று புதன்கிழமை என்பதால காலை 7:30 முதல் 9 மணி வரையிலான நேரம் யமகண்டமாகவும், பகல் 12 முதல் 1:30 வரையிலான நேரத்தில் ராகு காலமும் உள்ளது. அதனால இந்த நேரங்களை தவிர்த்துட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு என்பது பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சி காலத்திற்கு முன்பாகவே, அதாவது மதியத்திற்கு முன்பாகவே தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் என்பது நீதிங்க. இப்படி தை மாச அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கு வழிபாட்டில் தர்ப்பணம் கொடுப்பது என்பது அடுத்தடுத்து வரும் சந்ததியினருக்கு பெரும் மிக மிக புண்ணியம் கிடைக்கும் என்றே சொல்லலாங்க.
இந்த தை மாத அமாவாசையானது ஜனவரி 29ஆம் தேதியானது அன்றைய தினம் புதன்கிழமை மறக்காதீங்க. இன்றைய தினம் வழிபாட்டிற்கே உரிய நாள் என்றே சொல்லலாம்ங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயன்படுவது போல உங்க நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய துர்காதேவி சரணம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.